இந்துக்களுக்கான புனித நூல் பகவத்கீதை, இஸ்லாமியருக்கான புனித நூல் குரான், கிறிஸ்தவர்களுக்கான புனித நூல் பைபிள், மனித இனம் அனைத்திற்குமான புனித நூல் திரு தமிழறிவு மணியன் ஐயா அவர்களுடைய அனைத்து நூல்களும் மனித இனத்துக்கான புனித நூல்களாக திகழ்கிறது. தமிழ் அருவி, இந்த அருவி மனதுக்கு இதம் தரும்போது குற்றால அருவி. இந்த அருவி ஐம்பெரும் காப்பியங்களையும் சுமந்து வரும் பொழுது ஐந்தருவி. செண்பகப்பூக்களின் சுகந்த மனத்தை போல தமிழின் சுகந்தத்தை சுமந்து வரும்போது செண்பகாதேவி அருவி. அநீதிகளை கண்டால் புலி அருவி, ஆன்மீகத்தை தொட்டால் அகத்தியர் அருவி. இங்கே அனைத்து அருவிகளும் ஒரே நேரத்தில் தமிழ் அருவியாய் நம்முன். அருவியில் குளிப்போம், ஆனந்தத்தில் திளைப்போம். வாழ்க வளமுடன். திருப்பூர் நகைச்சுவை முற்றமும் சேவாலயமும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த பாரதி விழாவில் பங்கேற்று உரையாற்ற வேண்டிய ஓர் வாய்ப்பினை எனக்கு வழங்கி இருக்கும் ஐயா செந்தில்நாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கும் என் இதயம் நிறைந்த இனிய நண்பர் வேதாத்திரி மகரிஷியினுடைய தத்துவ பிழிவை எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று அதை ஒரு தவமாக இயற்றுகின்ற திரு ஆறுமுகம் அவர்களே, எனக்கு முன்னால் உங்களிடம் சிரிப்பலைகளை உருவாக்குவதற்காக தன்னுடைய நகைச்சுவை கருத்துக்களை வழங்கிய அன்பிற்கினிய ரவிக்குமார் அவர்களே, குழுமியிருக்கின்ற நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். பாரதியை பற்றி பேசுவது என்பது என்னளவில் நான் நடத்தக்கூடிய ஒரு யாகத்திற்கு சமமானது. யாகம் என்று ஒரு சொல் உண்டு, யோகம் என்று ஒரு சொல் உண்டு. பகவான் கிருஷ்ணன் வழங்கிய பகவத்கீதையை நீங்கள் முழுவதுமாக பிரித்து படித்தால் யோகம் என்கிற சொல் மட்டுமே 80 முறை கையாளப்பட்டிருக்கும். 80 முறை யோகம் என்ற சொல்லை கிருஷ்ண பகவான் கையாண்டிருப்பதை பகவத்கீதையில் பார்க்கலாம். அவ்வளவு முக்கியமானது யோகம். யாகம், யோகம் ஆகிய 2 சொற்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த அறிஞர் பெருமக்கள் எத்தனையோ விதமான விளக்கங்களை வழங்கி இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இந்த 2 சொற்களுக்கு பாரதி வழங்கிய விளக்கத்தை போல் எந்த மனிதனும் வழங்கியதாக நான் அறிய இல்லை. பாரதி சொல்கிறான், எது யோகம், எது யாகம்? யோகம் யாகம் என்பது குறித்து நீங்கள் இதுவரை அறிந்திருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு பாரதியிடம் வாருங்கள். பாரதி சொல்கிறான், எது யோகம், எது யாகம்? ஊருக்கு உழைத்திடல் யோகம், பிறர் நலம் ஓங்கிடுமாறு தன்னை வருத்துதல் யாகம். யாரும் இப்படி சொன்னதில்லை. யோகம் என்றால் ஏதோ கண்களை மூடிக்கொண்டு ஒரு தியான நிலையில் அமர்ந்திருப்பது, அதுதான் யோக நிலை என்றுதான் ஆன்மீகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். சிவனுடைய யோக நிலை என்றார். ஆனால் பாரதி பேசுகிறான்,
எது யோகம்? ஊருக்கு உழைத்திடல் யோகம். உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் உழைப்பதல்ல, நீ சார்ந்த சமூகத்திற்கும் சக மனிதர்களுக்கும் உன் உழைப்பை நீ வழங்குவதை விட ஒரு யோகம் உலகத்தில் எதுவும் கிடையாது. ஊருக்கு உழைத்திடல் யோகம். எது யாகம்? தீமூட்டி நாம் வளர்ப்பதுதான் யாகம் என்று இதுவரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். யாகம் என்பது உண்மையிலேயே புனிதமானது. மகாபாரதம் யாகம் பற்றி மிக அழகாக சொல்லும். நண்பர்களே, ஒரு கிணறு மனிதர்களுக்கு வேண்டிய நீரை தருகிறது. அந்த கிணற்றின் மூலம் கிணற்று பாசனம் செய்து விளைச்சலை உருவாக்கி உணவையும் நம்மால் பெற முடியும். ஆக கிணறு மிகவும் நமக்கு முக்கியமானது. ஆனால் 100 கிணறுகள் ஒரு ஏரிக்கு சமம். கிணறு நமக்கு முக்கியமானது, 100 கிணறுகள் ஒரு ஏரிக்கு சமம். சரி, 100 ஏரிகள் ஒரு யோகத்திற்கு சமம். ஒரு ஏரி இருந்தாலே ஒரு ஊருக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். 100 ஏரிகள் ததும்பி வழிந்தால் எந்த அளவுக்கு செழிப்பும் வளமும் காண கிடைக்குமோ அந்த அளவுக்கு யோகத்தின் மூலமும் யாகத்தின் மூலமும் நீங்கள் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை இங்கே யோகம் யாகம் என்று முன்னோர்கள் ஆன்ம ரீதியாக தத்துவார்த்த விளக்கங்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இவன் சொல்கிறான், பிறர் நலம் ஓங்கிடுமாறு தன்னை வருத்துதல் யார்? என்னை நான் வருத்தி கொண்டு உழைக்க வேண்டும். யாருக்காக? அதைத்தான் அவன் நல்லதோர் வீணை செய்தே அதை நலன் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ? பராசக்தியிடம் போய் அவன் விண்ணப்பம் வைக்கிறான். வறுமை பள்ளத்தில் விழுந்து கிடக்கிற பாரதி தன் 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்கு வேண்டிய அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாத பாரதி தன் மனைவி செல்லம்மாளுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்க முடியாத பாரதி ஒரு மாதம் முழுவதும் வறுமையற்று வாழ்வை நடத்த இயலாத பாரதி பராசக்தியின் முன்னாலே அமர்ந்து பேசுகிறார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலன் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டார். ஒரு வீணையை அழகாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செதுக்கி செதுக்கி செப்பனிட்டு உருவாக்கி பிறகு அதை கொண்டு போய் குப்பை மேட்டில் வீசி எறியக்கூடிய பைத்தியக்காரனை போல, முட்டாளை போல, அடி பராசக்தி நீ என்னை பொறுத்தவரை நடந்து கொள்கிறாயே. நல்லதோர் வீணை செய்தே. நான் யார்? நல்லதோர் வீணை. நல்லதோர் வீணை செய்தே அதை நலன் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். மாமிச பிண்டமாக நீ என்னை படைக்கவில்லை. எந்த இடத்திலும் அறிவு குறித்து பாரதி பேசுகிற பொழுது அறிவிலே தெளிவு என்பான். வாலறிவு என்பதுதான் முக்கியமானது. அறிவு என்பது சாதாரண மனிதன் படிப்பின் மூலமாக தேடிக்கொள்வது. இறைவனை வாலறிவன் என்றுதான் வள்ளுவனே பேசுகிறான். வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். வாலறிவு என்றால் என்ன?
மெய்ஞானத்தை உன்னுள்ளே தேடித்தரக்கூடிய அறிவு. அதுதான் பேரறிவு. அந்த பேரறிவு படைத்தவனாக என்னை நீ படைத்திருக்கிறாய். சுடர் மிகும் அறிவுடன் படைத்திருக்கிறாய். வல்லமை தாராயோ, சக்தியை கொடு. எதற்காக சக்தி? என் பெண்டு பிள்ளைகள் உண்டு கொழுக்க வேண்டும், அதற்காக நீ சக்தியை கொடு. என் உற்றமும் சுற்றமும் வளவாழ்வு வாழ வேண்டும், அதற்காக சக்தியை கொடு என்றா பாரதி கேட்கிறார். வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் முழுவதும் வாழ்வது, மாநிலம் பயனோடு வாழ்வது. மாநிலம் பயனுற வேண்டும். இந்த மாநிலம் என்னால் பயனுற வேண்டும். அதற்கான ஆற்றலை எனக்கு வழங்கு என்று பொதுநல சிறகு பூட்டி இந்த மண்ணில் பறந்து திரிந்தவன் தான் பாரதி. இந்த பாரதியை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா தமிழரிடையே பாரதியினுடைய புத்தகங்கள் இருக்க வேண்டும். எல்லாருடைய மனங்களிலும் பாரதிக்கென்று ஒரு பீடம் அமைக்கப்பட வேண்டும். நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், சங்ககாலம் தொட்டு இன்று வரையில் பாரதியை போல் அவனுக்கு முன்பும் ஒரு கவிஞன் பிறந்தது இல்லை, அவனுக்கு பின்பும் இன்று வரை ஒரு கவிஞன் பிறக்கவில்லை. சதா சர்வகாலமும் தன்னை பற்றியே சிந்திக்காமல் இந்த மண்ணை பற்றியே சிந்தித்து சிந்தித்து வாழ்ந்தவன் பாரதி. அவனுடைய கனவுகள் எவை என்பதைத்தான் சொல்வதற்கு உங்கள் முன்னாலே நான் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். கனவு ஒவ்வொன்றும் நிறைவேற வேண்டும். அந்த கனவு உலகம் முழுவதற்கும் நன்மையை தருகிறார் போல் அமைய வேண்டும். எல்லா இடங்களிலும் பாரதி பேசுவதை பாருங்கள். எண்ணிய முடிதல் வேண்டும் என்றான். நான் எதை நினைக்கிறேனோ அது முடிய வேண்டும், அது நடக்க. எண்ணிய முடிதல் வேண்டும் என்றால் நீங்கள் தவறான ஒன்றை எண்ணி அது முடிய வேண்டும் என்று பொருள் வந்துவிடக் கூடாது. அதனால் அடுத்த வரி உடனே சொல்கிறான், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நல்லதைத்தான் நீ எண்ண வேண்டும், அப்படி எண்ணுவது முடிய வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பாரதி கேட்பது கூட எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று பாருங்கள். அந்த பாரதியினுடைய கனவுகளை நாம் பார்ப்பது என்றால் மணிக்கணக்கில் பேச வேண்டி இருக்கும். நீங்கள் அடிக்கடி நான் சொல்லுவேன், பாரதியுடைய விஸ்வரூப தரிசனத்தை முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் வெறும் பாரதியின் கவிதைகளை மட்டும் படிக்கலாக. 10 கவிதைகளை படித்துவிட்டு பாரதியை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்வது பேதம். 1904 அவன் சென்னை வந்து சேருகிறான். சுதேசமித்திரன் இதழில் துணை ஆசிரியர் பொறுப்பை ஏற்கிறார். 1904 சுதேசமித்திரனில் எழுதுவதற்காக பேனா பிடித்தவன் 1921 செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் நள்ளிரவு கண்மூடுகிற கடைசி தருணம் வரையில் இடைப்பட்ட 17 ஆண்டுகளில் பிரபஞ்ச விலாசத்தையே தன்னுடைய படைப்புகளில் காட்டியிருக்கிறார். உலகம் முழுவதிலும் நடந்த அனைத்தையும் அவன் பார்த்திருக்கிறான், அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறான். அதுபோன்று உலகம் முழுவதும் நடந்தவற்றையெல்லாம் பார்த்து அவற்றினால் பாதிப்புக்கு உள்ளாகி அவற்றை படைப்பாக பதிவு செய்தவன் பாரதியை தவிர வேறு எவனுமே கிடையாது. 17 ஆண்டு காலம் அவன் நடத்தி இருக்கிற எழுத்து வேள்வி, அது ஒரு பக்கம் உரைநடையில். அவனுடைய கவிதைகள் இரண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் பாரதி உங்களுக்கு காண கிடைப்பான். செந்தில்நாதன் அவர்களோடு சேவாலயத்தில் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட சொன்னேன், பள்ளி பருவம் தொட்டே என்னுடைய 2 விழிகளாக நான் கருதுவது, ஒன்று விவேகானந்தர், இன்னொன்று பாரதி. என்னுடைய ஆன்ம பயணத்திற்கு வழிகாட்டி விவேகானந்தர்.
என்னுடைய இலக்கியம் சார்ந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டி ரெண்டு பேர் தான். நீங்கள் விவேகானந்தரையும் பாரதியையும் கொஞ்சம் பின்பற்றி பாருங்கள். உங்கள் வாழ்வில் ஒருபோதும் நீங்கள் சிறுமையை அடையவே மாட்டீர்கள். ஒருபோதும் உங்களுக்கு சிறுமை வந்து சேராது. அந்த பாரதியின் மொத்த படைப்புகளையும் திரும்ப 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 வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வாசித்ததில் நான் பெற்றவற்றை தான் உங்களிடம் சொல்கிறேன். அவனுடைய மொத்த சமூகம் சார்ந்த கனவுகள் 5. அந்த 5ல் முதல் கனவு நாட்டு விடுதலை. அடிமை தலையில் விழுந்து கிடந்த இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் அவனுடைய முதல் கனவு. 2வது கனவு பெண் விடுதலை. 3வது கனவு சாதிகளுக்கு இடையே சமரசம். 4வது கனவு மதங்களுக்கு இடையே நல்லிணக்கம். 5வது கனவு சமத்துவ சமதர்ம சமுதாய அமைப்பு. இந்த 5 கனவுகளுக்குள்ளேதான் பாரதியின் படைப்பு முழுவதையும் உங்களாலே பார்க்க முடியும். பாரதியினுடைய படைப்புகள் ரொம்ப சாதாரண மொழியில் எழுதப்பட்டவை, சாதாரண மனிதர்களுக்காக எழுதப்பட்டவை, ஆனால் அசாதாரணமான கருத்துக்களை சுமந்து கொண்டிருப்பவை. பாரதிதாசன் பாரதியாருடைய சீடன். கனக சுப்புரத்தினம் பாரதியாருக்கு அடிமையாகி பாரதிதாசன் என்று பெயரை வைத்துக் கொண்டவர். அந்த பாரதிதாசன் சொல்கிறான், பழைய நடை, பழங்கவிதை, பழந்தமிழ் நூல் பார்த்தெழுதி பாரதி வளரவில்லை. அவன் பழைய நடை இல்லை, பழங்கவிதை இல்லை, பழந்தமிழ் நூலின் பாதிப்பு இல்லை, புதிய நடை. தமிழுக்கு புதிய உருவம் தந்தவன், புதிய உள்ளடக்கம் தந்தவன். விண்ணை நோக்கி பறந்து கொண்டிருந்த கவிதை பறவையின் கழுத்தை பிடித்து மண்ணை நோக்கி இழுத்து கொண்டு வந்து மனித சமூகத்தின் முன்னாலே கொண்டு வந்து சேர்த்தவன் தான் பாரதி. அதனாலேதான் பாரதிதாசன் சொல்கிறான், கம்பனுக்கு பின்னாலே 12ஆம் நூற்றாண்டு கம்பனுக்கு பின்னாலே விழுந்து கிடந்த தமிழ் பாரதியின் வருகைக்கு பின்னாலே தான் கண் விழித்து எழுந்து நின்றது என்கிறார். எப்படியெல்லாம் பாரதியை அவன் பேசுகிறான். தமிழகம் தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். தமிழகமே தவம் இருந்ததாம் பாரதியின் வருகைக்காக. தமிழகம் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக தவம் இருந்தது. அந்த தவத்தை நிறைவேற்றுகிற வரமாக வந்து வாய்த்தவன் தான் பாரதி. அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல், அறம் பாட வந்த அறிஞன், புதிய திறம் பாட வந்த மறவன், மண்டும் மதங்கள் அண்டா நிற்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்கிறான் பாரதிதாசன். தமிழால் பாரதிக்கு தகுதி, பாரதியால் தமிழுக்கு தகுதி. அந்த பாரதியை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மிக அழகாக, சில நேரங்களில் சில மனிதர்கள் வழங்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய கவிதைகள் காலம் கடந்து பாரதி பிறந்தான். பாரதியின் பிறப்பை பற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்கிறார். பாரதி எட்டயபுரத்தில் இரட்டை பிரசவம், எட்டயபுரத்தில் இரட்டை பிரசவம், நீயும் புதிய தமிழும். ஒரே நேரத்தில் 2 பிரசவம் நிகழ்ந்திருக்கிறது எட்டயபுரத்தில். ஒன்று நீ, இன்னொன்று உன்னால் விளைந்த புதிய தமிழ். நீயும் புதிய தமிழ்.
எழுத்தாணிகளால் சிலுவை அறையப்பட்ட கவிதை பெண்ணின், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், எழுத்தாணிகளால் சிலுவையில் அறையப்பட்ட கவிதை பெண்ணுக்கு மறு உயிர்ப்பு அளித்தவன் நீ. ரெசரக்ஷன். கவிதை பெண்ணின் கைகளை அலங்கரிக்க அணிகலன்களை அல்ல ஆயுதங்களை தந்தவன் நீ. உன் கவிதையை விட உன் வாழ்க்கை அழகானது என்று சொல்கிறார். நண்பர்களே, சொல்வது ஒன்றாகவும் வாழ்வது ஒன்றாகவும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவே வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டியவன் பார். ஒரு இடத்தில் அவன் சொல்கிறான், இவையெல்லாம் வேத வாசகங்கள் எனக்கு, இவற்றையெல்லாம் படித்துத்தான் என் வாழ்வை நான் செதுக்கின்றேன். பொய்மை, இரட்டுற மொழிதல், நடிப்பு, நயவஞ்சனை, இவற்றால் பொருளீட்டி பிழைத்தல் நாய் பிழைப்பெனக் கொள்வேன். பொய்மை, யோசி, இரட்டுற மொழிதல், நடிப்பு, வஞ்சனை, இவற்றின் மூலம் பொருள் ஈட்டி பிழைப்பது நாய் பிழைப்பு என்று பேசுகின்ற கவிஞனாகத்தான் பாரதி. அந்த பாரதி ஏடெடுத்து எழுதியதற்கு காலம்தான் மூவா சொல்கிறார், டாக்டர் மூவா. அதுதான் தமிழ் இலக்கிய உலகின் மறுமலர்ச்சி காலம். அந்த இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலத்தை தொடங்கி வைத்தவன் பாரதி என்கிறார். தமிழ் தென்றல் திருவிகா பாரதி ஒரு சகாப்தம் என்கிறார். ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திற்குள்ளேயும் புரட்சியை கொண்டு வந்து சேர்த்தவன் என்கிறார். அப்படி என்ன செய்தான் பாரதி என்பதைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். 5 கனவுகள் என்று சொன்னேன். கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு கனவு மட்டும்தான் மெய்யானது. அதுதான் நாடு விடுதலை அடையும். அவ்வளவுதான். மற்றபடி நான் சொன்ன மீதி உள்ள 4 கனவுகளும் நனவாகிவிட்டனவா? ஒரு இன்றைக்கும் பாரதியார் கவிதை புத்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டால் அப்படி திறந்ததுமே முதல் கவிதையாக எது இருக்கிறது? இதைத்தான் பல நேரங்களில் இடைவிடாமல் மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். தெய்வ பக்தி இருக்கிற இடத்தில் தெய்வ பக்தியையே கொஞ்சம் தள்ளி வைத்து தேசபக்தியை முதலிலே கொண்டு வந்து சேர்த்த மனிதன்தான் பாரதி. நீங்கள் வள்ளுவன் தான் கடவுள் வாழ்த்தோடு ஒரு படைப்பை தொடங்குகிறான் தமிழ் இலக்கிய உலகத்தில். அதற்கு முன்பு கடவுள் வாழ்த்து கிடையாது. காரணம், அதற்கு முன்பு வந்த சங்க பாடல்கள் எல்லாம் தனி பாடல்கள். வள்ளுவன் தான் கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகிறார். அவனை அப்படியே பின்பற்றுகிறார் கம்பன். அவன் கடவுள் வாழ்த்தோடு தான் தொடங்குகிறான். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அதே போன்றுதான் பெரிய புராணத்தை சேக்கிழார் கடவுள் வாழ்த்தோடுதான் தொடங்குகிறார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆனால் பாரதி கடவுள் வாழ்த்து என்று எதை வைக்கிறான்? தேசத்தின் வாழ்த்தாக. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்பேற்பட்ட தீர்க்க தரிசி அவன். காஷ்மீரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை இந்தியா என்றைக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் 2 விஷயங்களில் மனிதர்கள் எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த தேசத்தை சிதைப்பதற்கும் இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டை குலைப்பதற்கும் 2 சக்திகள் தான் இருக்கின்றன. அந்த 2 சக்திகளை நீங்கள் இனம் கண்டு அவற்றில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் நாடு வாழும். ஆனால் முதல் கவிதை எடுத்துப்பார். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். கடவுள் வாழ்த்து இல்ல, நாட்டு வாழ்த்து. வந்தே மாதரம் என்போம்
பாரதி பார்க்கிறான். செல்லுமிடமெல்லாம் மக்கள் வெள்ளையனை வெளியேற்றுவதற்காக நடத்தக்கூடிய கிளர்ச்சிகளில், போராட்டங்களில் இந்த ஒரு கோஷத்தை முழங்குகிறார்கள்.